ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பயாலஜி கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். நீட் ஆப்ஷன் இல்லாமல் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பயாலஜி பேஸில் இருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎஸ்சி நர்சிங். ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்ஸாக வரும். உங்களுக்கு ஆப்ஷனல் இன்டர்ன்ஷிப் இருக்கிறதுல கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, 240 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஜிப்மர், எய்ம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எய்ம்ஸில் கூட பிஎஸ்சி நர்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் டோட்டலாக 350 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 12th மார்க் பேஸில் வந்து கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு காலேஜஸில் வந்து சீட் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் வந்து உங்களுக்கு 12th மார்க் பேஸஸில் வந்து ரேங்க் லிஸ்ட் வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் லைக் கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு நடக்கும். இது சம்மந்தமாக நீங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா tnmgruniversity.ac.in அதில் நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி tnmedicalselection.net அதுலேயும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பிஎஸ்சி வந்து நர்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி உங்களுக்கு கீ கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கிளினிக் ரோல்ஸ் பண்ணலாம், ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், அட்வான்ஸ் ரோல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ எம்எஸ்சி நர்சிங்கும் அடுத்து பண்ணலாம். இதுலேயே வந்து நீங்கள் லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ஸும் உங்களால் போக முடியும். நர்சிங் சூப்பர்வைசர், நர்சிங் மேனேஜர், ஸோ டைரக்டர் ஆஃப் நர்சிங் அந்த மாதிரி கூட உங்களால் போக முடியும். எஜுகேஷன் ரீசர்ச் பண்ணலாம். ஸோ நர்ஸ் எஜுகேட்டர் ஆகலாம், லெக்சர்ஸ் ஆகலாம், ஹெல்த் கேர் ரீசர்ச்சர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த் அதில் போகும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர், ஸ்கூல் நர்ஸ், மேனேஜ் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இதில் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியும் கம்யூனிட்டி பேஸில். ஸோ மேலே ஃபர்தராக வந்து படிக்கணும், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் அப்படின்னாலும் ட்ரை பண்ண முடியும். ஸோ ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு எம்எஸ்சி நர்சிங் இருக்குது, எம்பிஹெச் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ பிஜி டிப்ளமோ பண்ணலாம். இது மூலிமா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ஸு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல்லையும் நர்ஸுக்கு நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது, ரெக்கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், நர்சிங் ஹோம்ஸில் ஒர்க் பண்ண முடியும், ஓல்டேஜ் ஹோம்ஸில் ஒர்க் பண்ண முடியும், கிளினிக், ஸ்கூல்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் ஒர்க் பண்ண முடியும். மிலிட்ரியில் கூட ஒர்க் பண்ணலாம். கார்ப்பரேட் ஹெல்த் கேர்ஸ் இருக்குது, என்ஜிஓஸில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வரும், பிஃபார்ம் 4 இயர் கோர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ். அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. தமிழ்நாட்டில் டோட்டலாக 35+ காலேஜஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. 12th மார்க் பேஸ் பண்ணால் நீங்கள் கவுன்சிலிங்லேயும் இந்த சீட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப டீட்டெயில்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு tnmgr mu.ac.in அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபார்ம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸோ கிளினிக் அண்ட் இண்டஸ்ட்ரி ரோல்ஸ் பண்ணலாம், என்டர்ப்ரனர்ஷிப்ஸ் பண்ணலாம். கிளினிக்கல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட், ஸோ ரிட்டர்னல் கிளினிக்கல் வைக்க முடியும், ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல்லையும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாகவும் நீங்கள் போகலாம். ரீசர்ச்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெடிக்கல் ரைட்டராக போகலாம், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், பேத்தாலஜிக்கல் லேப் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப்ஸில் பார்க்கும்போது சொந்தமாக ஒரு ஃபார்மசி நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அண்டு ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டராகவே மாறிடலாம். ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி வைக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்டிக்கல் கம்பெனி வைக்கலாம். கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்கும்போது ட்ரக் இன்ஸ்பெக்டராக போக முடியும். கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட், ரிசர்ச் அசோசியேட், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி அவங்களால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்க முடியும். அகாடமிக் அண்ட் எஜுகேஷனில் வந்து பார்க்கும்போது ஸோ லெக்சர், ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மசி காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஸோ எம்ஃபார்ம் பண்ணலாம், மாஸ்டர் பண்ணோன்னா எம்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது. ஸோ டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இருக்குது.
அடுத்து எம்எஸ்சி பண்ண முடியும். பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்க்கும்போதுனா இண்டஸ்ட்ரி அவுட்லுக் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பார்மசூட்டிக்கல் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் பை வால்யூமில் இருக்குது. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் பார்க்கும்போது வேர்ல்டில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மெடிக்கல், ஃபார்மசி, மெடிசின்ஸ் யூசன்ஸ் வந்து பார்க்கும்போது குளோபல் லெவலில் பார்க்கும்போது இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபார்மசி நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ 4 இயர் கோர்ஸு, 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இதில் இருக்கும். உங்களுக்கு 4 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் நிறையா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டில் சொல்லணும்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ 12th மார்க் பேஸில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா ஃபிசியோதெரப்பி சூஸ் பண்ண முடியும். அண்ட் என்ட்ரன்ஸும் இருக்குது. சிஇடி, NILD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமாவும் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபிசியோதெரப்பி ஒன்ஸ் முடிச்சிட்டா ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கிளினிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போடலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம் டாக்டராக. அண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டாகவும் உங்களால் இருக்க முடியும். ஸோ இது ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான். ஸோ அதுலேயே வந்து பார்க்கும்போது என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், ஆர்த்தோபீடிக், நியூராலஜிக்கல், பேட்ரியாட்டிக், கார்டியோ பல்மோனரி ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டில் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது ப்ரியாரிட்டிஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு கார்ப்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபிசியோதெரப்பி பண்ண முடியும். ரீசர்ச் சென்டர்ஸில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். ஸோ சொந்தமாக ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக் வைக்க முடியும். ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது மெடிக்கல் கோடிங், கிளினிக் டேட்டா, ஃபார்மோ விஜிலன்ஸ் இதில் கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இருக்குது, பிஹெச்டி இருக்குது, MBA இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் போகணுன்னா. அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், ஃபெலோஷிப் கோர்சஸ் நிறைய பண்ண முடியும். ஸோ கரியர் பாத் எந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னா மெடிக்கல் கோடிங், அனலைஸ்ட் ரோல்ஸ், ஹெல்த் கேர், IT, டேட்டா மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் அண்ட் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ரோல்ஸ் நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கரியர்ஸ் உங்களை உருவாக்கிக்க முடியும். ஸோ நார்மலாக இங்கே எங்கே ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல், ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்ஸ், கார்ப்பரேட் வெல்னஸ், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியன் ஆர்மி, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எய்ம்ஸ், இங்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்த கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் இன் ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ். இது வந்து உங்களுக்கு 4 இயர் கோர்ஸ், 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்குது. NIPMDயில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. அண்டு வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு ஓப்பன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நிறையா சென்னையிலேயே நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. 12th மார்க் பேஸில் இல்லைன்னா CET, NLD என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸோ ப்ராஸ்தட்டிஸ்ட்டாக போகலாம், ஆர்த்தோட்டிஸ்ட்டாக போகலாம், ரீஹேபிலிட்டேஷன் டெக்னாலஜிஸ்ட்டாக போகலாம், மெடிக்கல் அப்ளையன்ஸ் டெக்னீஷியனாக போக முடியும், ஆர்த்தோட்டிக் ஆர் ப்ராஸ்தட்டிக் ஃபிட்டராக போகலாம், பேட்ரியாட்டிக் ப்ராஸ்தட்டிக்காக போகலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஜாப் செட்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ரீஹேபிலிட்டேஷன் சென்டர், ப்ரைவேட்டில் NGOs, மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும் அடுத்து அப்படின்னா மாஸ்டர்ஸ் இதுலேயும் உங்களுக்கு இருக்குது. MSc ரீஹேபிலிட்டேஷன் ஸ்டடீஸ் இருக்குது. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறையா இருக்குது. PhD கூட பண்ண முடியும். அண்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த்து, ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் இன்ஜினியரிங் இங்கே கூட உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்த கரியர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பாஸ்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயர் கோர்சஸாக வரும். அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், காலேஜ் ஆஃப் ஆடியோலஜி அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ், இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கோர்சஸ் அவைலபிள் பண்ணுறாங்க. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் இந்த கோர்சஸ்லாம் இருக்குது.
ஸோ 12th மார்க் பேஸில் வந்து நீங்கள் இந்த சீட் வந்து கவுன்சிலிங் மூலமாக எடுத்துக்க முடியும். ஸோ இதை முடிக்கும்போது உங்களுக்கு கீ ஜாப் ரோல்ஸ் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், கிளினிக்கல் சூப்பர்வைசர், ஹியரிங் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், லெக்சராக போகலாம், டீச்சர்ஸ் இன் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், ரீசர்ச்சராக போகலாம். ஸோ இந்த மாதிரி கீ ரோல்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எம்எஸ்சி இருக்குது, பிஹெச்டி இருக்குது, எம்பிஏ இருக்குது, மாஸ்டர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்கோப் நிறையா இருக்குது. யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இதற்கான கரியர் ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 5.5 வருஷ கோர்ஸ், 5.5 years. இதில் வந்து உங்களுக்கு 1 year இன்டர்ன்ஷிப்போடு சேர்ந்து வந்துடும். 4.5 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சிடும், 1 year வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, 4 கேம்பஸஸ் இருக்குது, அண்ட் 54 ரெகக்னைஸ்ட் வெட்டினரி காலேஜஸ் இந்தியாவில் இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 660 சீட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து வெட்டினரி டாக்டருக்கான சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் 12th மார்க் பேஸ்லேயும் போக முடியும். அதே மாதிரி சியூஇடி, யூஜி ஸ்கோர்ஸ் மூலிமாவும் உங்களுக்கு நான் போக முடியும். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து வெட்டினரி டாக்டருக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ கிளினிக் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், வெட்டினரியாக பண்ண முடியும். கவர்மெண்ட் ரோல்ஸ் நிறையா இருக்குது. ரீசர்ச் அண்ட் அகாடமிக்கில் நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது. அனிமல் ப்ரீடிங் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. அனிமல் ப்ரீடிங் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஃபுட் சேஃப்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷன்லையும் உங்களுக்கு ரோல்ஸ் இருக்குது. என்ஜிஓஸ் ஒர்க் பண்ண முடியும். அனிமல் வெல்ஃபேரில் ஒர்க் பண்ணலாம். ஆண்டர்பிரினர்ஷிப்ஸாக போகலாம். ஸோ ஓன் வெட்டினரி கிளினிக் ரன் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து டாக்ஸ், நாய்கள் வளர்ப்பறது வந்து இன்றைக்கி ரொம்ப ஓவரால் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக வருது. அதுக்காக எவ்வளோ வேணாலும் பே பண்ணுறதுக்கு இன்றைக்கி பீப்புள் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதில் ஓனாக ஒரு கிளினிக் விற்கிறதுல உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மாஸ்யூட்டிக்கல் அண்ட் பயோடெக்னிக்கல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண முடியும். வைல்ட் லைஃப் அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் நிறையா உங்களுக்கு கரியர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் ரயில்வேஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மாஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அதை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அதிலே சர்ஜரி, மெடிசின்ஸ், ஜினகாலஜி, பேத்தியாலஜி, பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. டீச்சிங்கில் கூட போகலாம். பிஹெச்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் போகணுன்னா எம்பிஏ கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் வந்து உங்களுக்கு நிறையா அப்ராடில் நிறையா கேட்குறாங்க, நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் சயின்ஸ், BFSC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4 year ப்ரோக்ராம். உங்களுக்கு வந்து நோட்டபிள் காலேஜ்னு சொல்லும்போது ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி இருக்குது. அண்டு எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கேம்பஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாப் அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 120 சீட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஃபிஷரி சயின்ஸில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. 12th மார்க் பேஸில் நீங்கள் உங்களால் போய்க்க முடியும். சிவிஇடி, யூஜி ஸ்கோர் மூலியமாகவும் உங்களால் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது முடிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபிஷரிஸ் ஆஃபீஸராக போகலாம், இன்ஸ்பெக்டராக போகலாம், அண்ட் ரிசர்ச் அண்ட் அகாடமிக்கில் ஒர்க் பண்ண முடியும். சென்ட்ரல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணலாம், லைக் FSI, CAA, EPSI இங்கெல்லாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்டு அக்வாகல்ச்சரிஸ்ட், ஃபார்ம் மேனேஜர், அதாவது மீன்கள் வளர்ப்புலேயே அது வந்து அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே ஒர்க் பண்ண முடியும். குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மெரைன் பயாலஜிஸ்ட்டாக போகலாம். ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸ் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஃபிஷ் ப்ரீடிங் பண்ண முடியும். ட்ரேடிங் அண்ட் அலைடு பிஸ்னஸ்லேயும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக முடியும். ஸோ லெக்சராக போகலாம், இன்ஸ்ட்ரக்டராக கூட போக முடியும். அண்டு அப்ராடில் நிறையா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ், கனடா, USA இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிஷரி சயின்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு நிறையா ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது மாஸ்டர் பண்ண முடியும். மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. பிஹெச்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்கு MBA கோர்சஸ் இருக்குது. PG டிப்ளமோ கோர்சஸ்னு உங்களால் பண்ணிக்கிட்டு மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் அடுத்த லெவலுக்கு உங்களால் போய்க்க முடியும்.
ஸோ இப்போது ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டுன்னு பார்க்கும்போது ப்ளூ எக்கனாமி, சஸ்டைனபிள் ஃபிஷனரிஸ் இருக்குது. டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸில் வந்துட்டு ரோபோட்டிக்ஸ், அக்வாகல்ச்சர், டெசிஷன் மானிட்டரிங் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன மாதிரியான டிசீஸ் வருங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த இதுலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிஷரி சயின்ஸ் படிக்கும்போது நல்ல குளோபல் லெவலில் நிறைய வாண்டட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. ஸோ இது அலைடு ஹெல்த் சயின்சஸில் வந்துடும். 3 இயர் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது. நோட்டபிள் காலேஜஸ் பார்க்கும்போது சிஎம்சி, வெல்லூர், ஜிப்மர் அதில் கூட உங்களுக்கு வந்து கோர்சஸ் அவைலபிள் பண்ணுறாங்க. ஜிப்மர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயர் கோர்ஸ் அண்ட் 6 months இன்டர்ன்ஷிப் வரும். நிறைய மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்குது. சென்னையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அங்கே கூட உங்களுக்கு இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜஸ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே கூட உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 12th மார்க் பேஸில் வந்து உங்களால் கவுன்சிலிங் மூலமா போய்க்க முடியும். இங்கே போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் உருவாக்கிக்க முடியும்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனாக போகலாம், டெக்னாலஜிஸ்ட்டாக போகலாம், கிளினிக்கல் லேப் சயின்டிஸ்ட்டாக போக முடியும், பிளட் பேங்க் டெக்னீஷியனாக போகலாம், பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி டெக்னீஷியனாக போக முடியும். அதுக்கடுத்ததாக ஹிஸ்டோ டெக்னாலஜிஸ்ட்டாக போக முடியும். அதுக்கடுத்து லேப் சூப்பர்வைசராக, மேனேஜராக போகலாம், ரீசர்ச் அசிஸ்டண்ட்டாக போக முடியும், ஃபாரன்சிக் லேபரேட்டரியில் ஒர்க் பண்ண முடியும், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன்ஸாக போகலாம், பப்ளிக் ஹெல்த் லேப் டெக்னீஷியன்ஸாகவும் உங்களால் போய்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்க முடியும். ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் ஜாப் அட்மாஸ்பியர் இந்த மாதிரி இருக்கணும். டயக்னாஸ்டிக் அண்ட் ரீசர்ச் லேப்ஸ் இருக்கும், பிளட் பேங்க்ஸ், பயோடெக் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி, யூனிவர்சிட்டியில், கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ், என்ஜிஓஸ், மிலிட்ரி ஹெல்த் சர்வீசஸ், இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா ஜாப் வேக்கன்சி இருக்குது. மாஸ்டர் பார்க்கும்போது ஸோ எம்எஸ்சி இன் மெடிக்கல் லேபரேட்டரியில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் மாஸ்டர். அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இருக்குது, எம்பிஏ மேனேஜ்மெண்ட்காக இருக்குது, பிஹெச்டி கூட இருக்குது. பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸும் பண்ணுறாங்க. பயோமெடிக்கல் ரிசர்ச்சில் இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரோல்ஸ் என்னென்ன நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னா மாலிகுலர் பயாலஜி ஸ்பெஷலிஸ்ட் உருவாக்கிக்க முடியும். அண்ட் லேபரரி டேட்டா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அனலைஸ்ட், என்விரான்மெண்டல் ஆர் ப்ராடக்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் ரோல்ஸ் உருவாக்கிக்க முடியும். அண்ட் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட், டீச்சிங், ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் இன் காலேஜஸ், இந்த மாதிரி ரோல்ஸும் உங்களால் அடிஷ்னலாக உருவாக்கிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அலைடு ஹெல்த் சயின்சஸில் வரும். 3 இயர் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ செவரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் ஓப்பன் இருக்குது. ஸோ 12th மார்க் பேசிஸில் உங்களை வந்து அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம் காலேஜஸில். இதில் என்ன மாதிரி கீ கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கிளினிக்கல் ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக போக முடியும், கார்பரேட்லேயும் அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசர்ச்சராக போகலாம், கிளினிக் ரீசர்ச் அசிஸ்டண்ட்டாக போக முடியும், அண்டு கான்டாக்ட் லென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக போக முடியும், ஆப்தமலிக் டெக்னீஷியன், ஆப்டிக்கல் ஷாப் மேனேஜர், ஸோ ஷாப்பில் மேனேஜராக ஒர்க் பண்ண முடியும், டீச்சிங் லைனில் போகலாம், விஷன் தெராபிஸ்ட்டாக போக முடியும், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்லையும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஐவிஆர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு நிறையா வேக்கன்ட்ஸ் நிறையா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குதுங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ மாஸ்டர் டிகிரி இருக்குது. ஸோ மாஸ்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அதில் போக முடியும். அதுக்கடுத்து எம்பிஏ பண்ணலாம், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ ஐகேர் ரோல்ஸில் வந்து ஐகேர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய ரோல்ஸ் உங்களால் உருவாக்கிக்க முடியும். அண்ட் பிஹெச்டி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து பயாலஜி பேஸில் நீட் இல்லாமல் இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கோர்சஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது மூலிமா உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.